இல்லா தலைவரின் இளங்கதிர் செல்வன் உதயநிதியின் உதயநாள். இந்த விழாவிற்கு தலைமையேற்று வீட்டிற்கும் எங்கள் அருமை அடுத்த முறை பிரியாணி போடவிருக்கும் கணபதி அண்ணன் அவர்களே, விழாவின் நாயகன் அவர் உதயா ஒரு நாயகன்னா இவர் ஒரு குட்டி நாயகன். எங்கள் மாசு அண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கும் எங்களின் மூத்த முன்னேறுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என் ராம் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் எனது அருமை தம்பி செந்தில்வேல், நல்ல நான் உண்மையிலே ரொம்ப அண்ணே பிரியாணி அடுத்த வாட்டிண்ணே ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னார். ரொம்ப ரொம்ப ரசித்தோம் நானும் அமைச்சரும். ஆனால் போகும்போது சொன்னார், போகிற வழியில் ஒருவேளை ஆட்சி வரலன்னா அப்படின்னு போகிற போக்கில் சொன்னார். இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் இல்லை, 14 ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஒரு பயலும் வர முடியாது எழுத்து. ஏன்னா இந்த திட்டங்கள் சொன்னாங்கல்ல, திட்டம் 50 திட்டம் சார். ஒரே ஒரு அதில் இப்போ ஒரு எண்ணுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 அந்த திட்டத்தில் இதுவரைக்கும் பயனடைஞ்சவங்க 3 லட்சம் பேர். எது விபத்தில் இருந்து காப்பாற்றணும். இதெல்லாம் சத்தம் இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம் சார். இது 50ல் 1 சொன்னீங்களா சார்? அதான். அதை விட முக்கியம், அந்த விபத்து நேர்ந்தப்ப கொண்டு போய் பக்கத்து மருத்துவமனையில் சேர்த்தவன் அது சேர்த்தார்ல, அவருக்கு 5000 ரூபாய் சார். இந்தியாவில் எவனும் இதை இந்த உயரத்தை தொட்டிருக்க முடியாது. இந்த எறும்புக்கு எது உணவு, எது அது இலக்குனா, இந்த சின்ன சின்ன சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிந்திடுவோம், அதுதான் இலக்கு. ஆனால் சிகரங்களை தொட்டவங்களுக்கு என்ன இலக்கு அப்படின்னா, அதை விட உயரமான சிகரங்களை தொடணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. முதல்ல சொன்னது நமக்கு எதிரியாக நிற்கிறவங்களுக்கு எது எறும்பு, அதனுடைய இலக்கே சிந்தின சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் சிகரம் தொட்டுக்கிட்டே போகிறவங்களுக்கு இலக்கு இன்னும் இருக்குது சிகரம் அப்படிங்கிற அந்த இலக்கை, அந்த உயரத்தை தொடணுங்கிற அந்த வெறியோடு இருக்கிற எங்கள் அன்பு தம்பி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. இந்த பரதேசி 41 சாவுக்கு பிறகு கொஞ்சம் நான் எப்பயாவது ஒரு எஃப்ஐஆரையாவது போட்டிருக்கணும்னா, என் தம்பி செந்தில் கூட சொன்ன அப்படி, அண்ணே ஒரு எஃப்ஐஆர்லையாவது சேர்த்துருக்க வேணாமாண்ணே. நான் அவர்கிட்டே கேட்டேன், சிஎம்கிட்டே கேட்டேன், அந்த பஸ்ஸையாவது தூக்கிருக்கலாம்ண்ணே அப்படின்னு. ஒரு சிரிப்பு மாத்திரம் சிரிச்சார், பதிலே சொல்ல. தம்பிகிட்டே ஒரு நாள் பேசினேன், என்ன தம்பி அப்படின்ன. அவர் ஒரு சிரிப்பு, 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி. அப்போ நான் அது வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. ஆனால் ஏன் இவங்க சிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் எப்படின்னா, இப்போ இந்த வெல்லும் தமிழ் பெண்கள்னு தம்பி கூட சொன்னார். அந்த நாளைக்கு கூட சன் டிவியில் வருதான் பாருங்க. அந்த நிகழ்ச்சி போயிருந்தேன். நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். ஆனால் நாமளே நெஞ்ச நிமித்தி உட்கார்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த வந்த பெண்கள் எல்லாருமே
அவங்க அனுபவிச்ச அந்த இவங்க அரசு போட்ட திட்டத்தை அனுபவிச்சு தான் நாங்கள் எப்படி வந்தோம் வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த இதை சொல்லும்போது இவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தது இதுதான் காரணம். ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஏமா நான் அதில் ஆனால் நான் விட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிர்கால தலைமுறையை சமூக விரோதி ஆக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். தற்குறிகளை உருவாக்குற வேலையை பார்க்குறான். அதை எப்படி நம்ம விட முடியும்? நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ என் தம்பி செந்திலும் அதான், அந்த கோபம் அவர்கிட்டையும் இருக்கு. நல்ல வேலை நாங்கள்லாம் ஒரே ரோட்டில் தான் நிற்கிறோம், ஒரே கோட்டில் நிற்கிறோம். நேற்று கூட இந்த நேத்தானே நடந்தது ஈரோட்டில். எஸ், நேற்று இதில் கூட தீய கட்சி தூய கட்சின்னு ஏதோ ஒரு சொன்ன வருஷத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், என் தம்பி லெனின்ட்ட சொன்னேன், அந்தா நம்மளை பார்க்க வந்த பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போட்டவங்களை திரும்பி பார்க்காம போகிறவன் அவர் தூய கட்சியான். ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் தன்னுடைய சகோதரியா தான் பிள்ளையா பார்த்து பார்த்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு செய்கிற ஒருத்தர் அவர் தீய கட்சியா, அவர் தூய கட்சியா, மூதேவி. அதாவது வாழ்க்கையில் தம்பி அது வேற ஒற்றுமையை சொல்லிட்டு போயிட்டார். மோடிக்கும் கேடிக்குமாச்சு, மோடிக்கும் விஜய்க்கும் சரியா அடிச்சார். நான் கூட நினைச்சேன் மோடியும் இவரையும் ஒத்து வைக்கலாமா அப்படின்னு. சரி, அது நல்லா தான் இருந்தது, கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அவரை எங்கே கொண்டு வந்து பொறுத்துறாங்கன்னா, தம்பி துணை முதல்வரோட கொண்டு வந்து பொருத்தி பார்க்குறான். கால் தூசி ஆவானாயா? நீ முதல்ல தம்பியோட உழைப்பு பாருங்கள். நான் நேராக பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவு திருவிழான்னு ஒன்று பண்ணார். அதுக்கு அவங்க ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. என்ன கவுண்டர் கொடுத்தாங்க? அறிவு ஏன் நடத்துறீங்க அப்படின்னா, அறிவு இருக்கிறவனுக்கு அறிவு திருவிழா நடத்துகிறான், அறிவு இல்லாதவனுக்கு அறிவு திருவிழா எப்படியா நடத்துவான். அதில் அந்த அறிவு திருவிழா பற்றி பின்னாடி வரேன். தம்பி எந்த அளவுக்கு அதை அக்கறையோடு எடுத்தார், ஏன் எடுத்தாருங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். நேற்று அவன் பேசின பேச்சில் வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவழிக்கிறீங்க, மக்களுக்கு செலவழிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். போகிற போக்கில் போட்டார், அப்படி தானே போட்டார். வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவழிக்கிற ஏன்னா வள்ளுவரை பற்றி தெரிஞ்சவனுக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவழிப்பாங்க. நீ வள்ளுவனை படிக்காதவனுக்கு உனக்கு எப்படி அதை பற்றி தெரியும்? ஏன்னா அவனுடைய ஆட்கள் பூரா இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறான். இப்போ தம்பி சொன்ன 50 திட்டத்தில் ஒரு 2 திட்டம், குறிப்பாக 2 திட்டத்தை சொல்லி 1000 ரூபா உரிமை தொகை எங்களுக்கு எதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி விடியல் பயணம், அது என்ன ஓசி பயணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பொம்பளை பிள்ளைகளை வச்சு கத்த வச்சிருக்கான். ஆனால் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவார், கொடுப்பது அடுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். இது எந்த வள்ளுவரை ஏன் செலவழிச்சேன்னு கேட்குறான்ல, அந்த வள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறாரு, கொடுப்பது அடுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். என்ன அர்த்தம்னா, ஒருவனுக்கு வேறொருவன் கொடுப்பதை அறிந்து பொறாமையால் அதை தடுத்து விடுகிறவன் உடுக்கவும் இல்லாமல் உண்ணவும் இல்லாமல் நாசமா போவான் அப்படின்னு. அதாவது நீ கொடுக்க மாட்ட, கொடுக்கிறவங்களை ஏண்டா கொடுக்குறேன்னு கேட்கறல, அப்படி கேட்கிறவன் எல்லாருமே உடுத்த உடையில்லாம பைத்தியமா தெருவில் சுத்துவாடான்னு திருவள்ளுவர் சொல்றார்.
யாருக்கு கொடுக்குறாங்க, யார் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் அறிவு கூட இல்லாமல் ஒருத்தன் இந்த விடலை பசங்களை வச்சு இந்த தற்குறியில் வச்சு பேச வைக்கிறார். அதுக்கு ஐயன் திருவள்ளுவர் அவருடைய பாணியில் ஒரு குரல் சொல்லியிருக்காரு. அந்த குரலுடைய இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அதை விட முக்கியம், அன்னைக்கு அந்த விழாவில், அந்த தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் ஒரு சரண்யான்னு ஒரு பாப்பா இல்லை, அது திருமணமானவங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், என்னை வெளியவே விட மாட்டாங்க, ஆனால் அரசு கொண்டு வந்த திட்டத்தினால நான் அதன் மூலமாக வெளியே வரேன். வெளியே நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன், வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். என்னுடைய கணவர், என் குடும்பம் எல்லாருமே என்னை பாராட்டுற அவங்களெல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு அது கடைசியாக சொன்னது என்னென்னா, திருப்பரங்குன்றம் என் ஊர், திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே போய் முருகா நான் ஜெயிச்சிட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு அந்த கூட்டத்தில் சொல்லுது. நான் அதை பார்த்த உடனேங்க, அதாவது தம்பிகிட்ட இப்போ அந்த அறிவித்திருவிழா நடக்கும்போது துணை முதல்வர்கிட்ட கேட்டேன், ஏன் தம்பி அவரை விட்டு வச்சிருக்கீங்க கொஞ்சம். அப்போ அவர் சிரிச்சிட்டே சொன்னார், அண்ணே வேணாண்ணே, அதை பற்றி பேச வேணாண்ணே. எதுக்குண்ணே? அதான் நீங்கள் பேசுகிறீங்களேண்ணே அப்படின்னாரு. அப்போ எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கும்போது, இந்த அவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி சில்லறைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம வீணடிக்க வேணாம். நமக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை நம்ம கொண்டு போவோம். அதில் முக்கியமான வேலை எதுங்களா, இப்போது போன 3 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு இளைஞரணி மாநாடு ஒன்று நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இளைஞரணி மாநாடு அதை பற்றி நான் கேள்விப்பட்டப்போ, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இளைஞரணியில் 4.5 லட்சம் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. 4.5 லட்சம் நிர்வாகிகளையும் நேர பார்த்து தேர்ந்தெடுத்தது தம்பி உதயநிதி. 4.5 லட்சம் நிர்வாகிகளை இளைஞரணியில் தேர்ந்தெடுத்து 4.5 லட்சம் பேரை 1 to 1 பார்த்து தேர்ந்தெடுத்தவர் நம்ம துணை முதல்வர். சாதாரண வேலை இல்லை. நீங்கள் அத்தனை இளைஞர் படையிலையும் போய் அவங்கள அறிவு சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற அறிவுத்திறனெல்லாம் சோதித்து அவங்கள தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மண்டலமாக இப்போ 1,30,000 பேருக்கு இன்னைக்கு மாநாடு திருவண்ணாமலையில் நடத்தினாங்க. அப்போ நான் கேட்குறேன், தம்பி இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது? அண்ணா அதானே நம்ம வேலை, அதுதானே என் வேலை. ஆக நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பெருச்சாளி பொந்துக்குள்ளேருந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருச்சாளி பொந்துக்குள்ளேருந்து ஒரு பெருச்சாளி வரும், எப்படிங்கும், அப்புறம் போயிடும், மறுபடியும் இன்னொன்று வரும். அது மாதிரி தான் இப்போ ஈரோட்டில் இந்த பஸ்ஸுங்கிற பெருச்சாளி அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் வருவான், மேலே பேசிட்டு போனான். இப்போது மறுபடியும் 2 நிமிஷம் பேசிட்டு போவான், மறுபடியும் வருவான், மறுபடியும் அந்த பெருச்சாளி பொந்துலேருந்து இன்னொருத்தர் வருவான், அப்படியே பேசுவான், அப்படியே போவான். அப்படி போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வளர்ந்து கட்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்கிறான், அதாவது என்ன பெரியாரை இளம் பெரியார்னு எப்படி, அதாவது துணை முதல்வரை அப்போ அண்ணன் ஏவாவல் அண்ணன் பேசும்போது இளம் பெரியார்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது காரணம், அந்த இளம் பெரியார்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய விஷயம் இருக்குது, அதை வச்சு அவர் சொல்கிறார். அதை ஒருத்தன் இங்கே சொல்கிறான், அதை எப்படி இளம் பெரியார்னு, பெரியார் எங்க இளம் பெரியார்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் நான் கேட்டேன், ஏண்டா மூதேவி, தளபதினா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தளபதி தான், 30-40 வருஷமாக ஒருத்தரை தான் தளபதின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ வெங்காயம் இளைய தளபதி என்ன இதுக்கு வச்ச, என்ன வென்றுக்கு வச்ச? அப்போ எங்கால் இளைய பெரியாரா வரக்கூடாதா அப்படின்னு
அப்போ நான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தம்பியை பற்றி தான் எனக்கு, அதாவது கொடுத்த வாய்ப்பை யாருமே இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை மெத்தனமாக விட்டுருவோன்னு இல்லாமல், இந்த அறிவு திருவிழாவில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த சிரத்தையை அந்த குழுவில் இருந்த ஒருத்தரை கேட்டேன். அப்போ 9 நாள் அறிவு திருவிழா நடந்திருக்கு. அந்த அறிவு திருவிழாவில் அதை நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பப்ளிகேஷன், தம்பியும் ஒரு பதிப்பகம் ஒன்று வச்சுருக்காரு. இவர் மேற்பார்வையில் ஒரு பதிப்பகம் வைக்கிறார். யார் துணை முதல்வர் ஒன்று வச்சுருக்கார். அதுக்கு உடன்பிறப்பே அப்படிங்கிற ஒரு புக்கு வெளியே வந்தது. அதுக்கு பாகம் 2ன்னு வந்திருக்கு. இது நான் என்ன சொல்ல வரேன், எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு தாத்தா எவலியோ அவலி பேரன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதை நான் அப்போ பார்க்க முடிஞ்சது. இந்த புத்தகத்தில் இவங்க போய் கேட்டிருக்காங்க, அட்டைப்படம் செய்கிறம்போது உடன்பிறப்பே பாகம் 2, இது கீழே தலைவருடைய தாத்தா, அதாவது கலைஞருடைய கண்ணாடி இங்கே கழட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? இந்த எழுதுகிற எழுத்தாளர். அப்போ உடனே தம்பி சொன்னாராம், ஏங்க அவர் பேனா பிடிச்சி எழுதுறாருங்கிறீங்க, கண்ணாடி எப்படி கழட்டி வச்சுட்டு எழுதுவார் எப்படி? இது கலைஞர் கேட்குற கேள்வி. கலைஞர் இப்படி தான் கேட்பார். அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, அண்ணா நாங்கள் ரேப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கலைஞர் கண்ணாடியை கீழே மூலையில் போட்டு மேலே உடன்பிறப்பே பாகம் 2 கலைஞர் எழுதுகிற மாதிரி பேனா இருக்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொண்டு போகிறோம். ஏங்க கண்ணாடியை கழட்டி வச்சு எப்படிங்க தாத்தா எழுதுவார், மாற்றுங்க அப்படின்னு போயிட்டாராம். அதே மாதிரி அந்த அறிவு திருவிழாவில் திராவிட மாடலுக்கு முக்கிய தலகர்த்தாக்கள் இருக்காங்கள, அவங்களுடைய படங்கள் எல்லாமே வரிசையாக வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்துருக்காரு, ஏன் எல்லாருடைய பிறந்த வருஷம் இறந்த வருஷம் போடலாமே அப்படின்னு இருக்காங்க. எல்லாரையும் எங்கேயோ பிடிச்சி எப்படியாவது போட்டுருங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. தம்பி நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு போய் பார்க்க போகிறாரு. போகிற போக்கில் பார்க்கும்போது ஒரு 4 படத்துக்கு பேர் இருக்குது, வருஷம் இல்லை. முடித்த உடனே எல்லாம் போட்டாச்சான்னாங்களா? எல்லாம் போட்டாச்சு. இல்லையே 4 படத்துக்கு இல்லையே அப்படின்னாராம். இவங்க விக்கித்து போயிட்டாங்களா? ஏன்னா அந்த கூட்டத்தில் ஒரு 4 படத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இது கலைஞர் செய்கிற ஒரு, அதாவது கலைஞர்கிட்ட இந்த மாதிரி அற்புதம், எப்படி அது என்ன சொல்லுவோம், அந்த பண்பு இருக்குல்ல, அந்த அறிவு நான் கேள்விப்பட்டு மிரண்டே போயிட்டேன். அந்த அறிவு திருவிழாவில் அவங்க எதெல்லாம் பண்ணாங்கிறது, ஏன்னா சில விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிட்டே ஆகணும். அறிவு திருவிழா 9 நாள் நடத்தியிருக்காரு. அதில் முற்போக்கு புத்தக காட்சி, எல்லாரும் முற்போக்கு புத்தக காட்சின்னு சொல்லி எங்கள் மாதிரி பத்திரிகை பதிப்பகங்களுக்கு 50 ஸ்டாலை போட்டு, அதில் முக்கியமான கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா, எது தம்பியே போட்டது, அதாவது திமுக புத்தகம் மாத்திரம் அங்கே வைக்கக்கூடாது, கம்யூனிஸ்ட் புத்தகம் இருக்கணும், அம்பேத்கர் பற்றிய புத்தகம் இருக்கணும், பெண்கள் உரிமை சம்பந்தமான புத்தகம் இருக்கணும், தமிழ் புலவர்கள் எழுதின புத்தகம் இருக்கணும், எல்லாத்தையும் விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லா புத்தகங்களும் முன்வரிசையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஆணையாக போட்டிருந்தார். அந்த வகையில் 50 ஸ்டால்களும் எல்லாமே இந்த வகையான புத்தகங்களை வச்சு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய பதிப்பகங்கள் பண்ணாங்க. அதை விட முக்கியம், கிட்டத்தட்ட 44 பேரை வச்சு 2 நாள் கருத்தரங்கம். சார், அதாவது இளைஞர்கள் நீங்கள் பாத மாதிரி போயிட்டு இருக்காங்கிற ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஒருத்தன் தற்குறியாகவே இருக்கணும், அவனுக்கு அறிவு வந்துடக்கூடாது, அவனை வச்சு தான் நம்ம
ஆட்டு மந்த மாதிரி அவனை வச்சு மேய்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் இந்த பக்கம் இல்லை, இளைஞர்களை எதிர்காலத்தை அவங்க தெரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு அறிவு திருவிழாவாக நடக்கணும் அப்படிங்கிறத திட்டம் போட்டு பண்ண ஒரு, ஏன்னா ஏன் பதிவு பண்ணுறேன், இது கொஞ்சம் ராவாக தான் இருக்கும். ஒரு கிடைச்ச வாய்ப்பு, தனக்கு ஒரு துணை முதல்வரை நான் இருக்கேன், வந்தேன்னா நான் 4 கையெழுத்தை போட்டு போயிட்டேன்னா அப்படிலாம் இல்லை. எந்த ஒருத்தன் 41 பேர் சாவு நடந்த உடனே வீட்டை விட்டு இன்னைக்கு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியேற, இது வரைக்கும் 41 சாவுக்கு பிறகு அவன் வெளியே வந்தது 3 முறை தான், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரு புயல் சின்னம் வந்துருச்சு, புயல் வரப்போகுது அப்படின்னு ஒன்று அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன தூரல் விழுகும்போது அடுத்த நிமிஷம் அங்கே நிற்கிற ஆள் நம்மளா நிற்பார், அந்த இடத்துல நிற்பார். அப்பாவும் மகனும் போட்டி போட்டு வேலை பார்க்குற ஒரே ஆட்சி இங்கே நடக்கிற ஆட்சியில் தான். 2 பேரும் மக்களுக்கான பணியில் 2 பேரும், இந்த பக்கம் இவர் மலைக்கோட்டு போட்டு இந்த பக்கம் நிற்பார், இவர் இந்த பக்கம் நிற்பார். சார் அப்போதான் நான் நினச்சேன், ஏன் விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் அந்த தற்குறிக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த 50 திட்டங்கள், இந்த பயனாளிகள் இவங்க நமக்கு வந்தாலே போதும், இவங்க நம்மளை பார்த்தாலே திரும்பி பார்த்தாலே போதும். ஏன்னா எல்லார் வீடும், அது நமக்கு ஓட்டு போடாதவங்க வீட்லேயும் நம்ம உள்ளே போயிருக்கோம், அதை கொண்டு சேர்க்கிற வேலையை மாத்திரம் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அமைச்சர் மாதிரி இருக்கிற பெருமக்களுடைய முக்கிய பணியா. இன்னைக்கு இப்போ அவர் உட்காந்து பேசிட்டு இருக்கார வழியா முடிஞ்ச உடனே இந்த எஸ்ஏஆரில் போன அந்த 14 லட்சம் ஓட்டு சென்னையில் மாத்திரம், அதில் நம்மதில் எவ்வளோ போயிருக்கு, இதை நாங்கள் எப்படி கரெக்ட் பண்ணோம் சார்? ஒருத்தருமே தூங்கலை சார், யாருமே தூங்கலை, இன்னைக்கு வரைக்கும் தூங்கலை. பாருங்களேன், எனக்கு போகிற போக்கில் லைட்டாக போகாமல் வேற என் தம்பி செந்தில் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, அதை நம்ம மதி இருக்கிற புத்தகத்தெலாம் வாங்கிட்டாரு. நம்மளும் ஒரு புத்தகம் வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு. அடாடா விட்டோமே, ஏன்னா நம்மளும் நிறைய இந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்கோம், ஆனால் அவரளவுக்கு எழுதலை. இருந்தாலும் சார், ஒரு கட்சி அந்த கொள்கை அதை ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதை ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, உடனடியாக அதை கையில் எடுத்து அதை ஏன்னா காசு இருக்குங்கிறதுக்காக வாங்கிறது வேற, ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறதுக்குல. ஏன்னா தம்பி அதை சொல்லிட்டாரு, அந்த புத்தகத்தை அதில் ஒருத்தர் திராவிடம் பற்றி தெரியணும்னா அந்த புத்தகம் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கோடு போட்டவன அவர் ரோடு போட்டார். அப்படியே மதிக்கு ஒரு நன்றி. ஏன்னா இப்போ தம்பியோடைய இந்த 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 அறிவு திருவிழா இருக்கு இல்லையா, அந்த அறிவு திருவிழாவில் நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன், அவர்கிட்ட பேசும்போதும் ஆச்சரியப்பட்டேன். அவர் அதோடு நிற்கலை, இதை தமிழகம் பூரா கொண்டு போகணுன்னே அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன். அது மாதிரி அதே இதில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டார், 1120 பக்கம். அந்த புத்தகத்துடைய தலைப்பு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. 75 ஆண்டுகால இயக்கத்தோடைய அத்தனை வரலாறையும் ஒரே இதில் அவரே நின்று நீங்கள் தொகுத்து அதை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஒரு 3வது தலைமுறையாக வந்தாலும் அந்த இளைஞன் எப்படி இருப்பான், அந்த இளைஞனுக்கு நம்மளுடைய கொள்கையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த நுண் அறிவு இருக்கு இல்லையா, அது எனக்கு தம்பிகிட்ட ரொம்ப நான் பார்த்து வியந்தேன், உண்மையிலே வியந்தேன். ஏன்னா பாண்டிச்சேரியில் நம்மால் போய் பேசுகிறார், அது நல்லா சொல்லியிருந்தார். பாண்டிச்சேரியில் போய், அதாவது புதுச்சேரியே ஒன்றிய அரசு எதுவுமே கண்டுக்கலையா, எந்த வளர்ச்சி ஏற்படவும் துணை நிற்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா போயிட்டே இருக்கார். புதுச்சேரியில் ஆளுங்கட்சியையும் ஒன்றிய அரசையும் சேர்த்து பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ கடைசியாக புதுச்சேரி மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிக்கும்போது
இந்த திமுகவை நம்பாதீங்க. எங்க புதுச்சேரியில் போய் இந்த திமுகவை நம்ப, அங்க ஆண்டுகிட்ட அரசு காங்கிரஸ், பாஜக அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு. அங்க போய் அந்த ஆட்சியை பத்தி எல்லா புகாரையும் சொல்லிட்டு கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், புதுச்சேரி மக்களே நல்லா கவனிங்க அப்படின்னு கடைசியா இந்த திமுகவை நம்பாதீங்க. படுத்திருக்கும் போதே நீங்க நம்ம பூதமா நிக்கிறோம் அவனுக்கு எதிராக. அவன் கண்ணை முழிச்சா திமுக தான் தெரியுது, கண்ணை முழிச்சா தெரியுது. ஏன் அப்படின்னா, உழைக்கணுயா தம்பி, வீட்டுக்குள்ள சமைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. எங்க ஆளுக பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் தூங்குனது எப்போ தூங்குனாங்கன்னே தெரியாது. 2 பேரும் அப்பாவும் மகனும் பாருங்க, அப்பாவும் மகனும் தூங்கலைன்னா பரவாயில்ல, அப்பாவும் மகனும் தூங்கல, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் தூங்கவே இல்லை, தூங்கவே கிடையாது சார். அதாவது 2004 தானே ஆக்சிடென்ட், 2004 அக்டோபர், நல்லா தெரியும். 2004 நம்ம 40 தொகுதி ஒரே நேரம் ஜெயிச்சிட்டோம். அப்போ அக்டோபரில் மதுரையிலேருந்து மதுரை, ஆமாம், இது செம்மொழிக்காக ஒரு விழா முடிச்சுட்டு அண்ணன் வராரு. வர வழியில் திருச்சிக்கு பக்கத்தில் ஆக்சிடெண்ட்டு. திருச்சியில் 10 நாள் இருக்கார். 10 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே மியாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. மியாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு வந்த பிறகு 6 மாதமாக கைத்தடி இல்லாமல் அவர் எங்கேயுமே நடக்க முடியாது, கைத்தடியோடு தான் இருந்தார். நான் மியாட்டில் பார்த்தேன், அதுக்கப்புறம் வீட்லேயும் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தான் வீரராக ஒருத்தர் இருக்கார். நீங்கள் தன்னை பற்றி எங்கேயுமே புகழ்ந்துக்கிறது இல்லை, தன்னை பற்றி எங்கேயுமே பகுமானம் பேசிக்கிறது இல்லை, எங்கேயுமே இல்லாமல் ஒருத்தர் கூப்பிட்ட நேரத்துக்கு இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர் எடுக்காமல் இருந்ததே இல்லை. நிறைய பேர் ஃபோன் பண்ணி எடுக்காமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணவங்க நிறைய பேரை பார்த்துட்டேன். இப்படி ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் இவர் தான் எப்படின்னா, மொத்த பேரும் இவருடைய, அதாவது அவரை அடியொற்றி வருகிற எங்கள் கணபதியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அத்தனை செயல்வர்களாகட்டும், இவர் என்ன கோடு போடுறாரோ அது ரோடு போகிற அளவுக்கு இன்னைக்கு. ஏன்னா தம்பி பிறந்தநாள் போய் ரொம்ப நாள் ஆச்சே, 27. இன்னும் எத்தனை இருக்கு இது மாதிரி? இன்னும் இது மாதிரி எத்தனை கூட்டம் வச்சிருக்கேன்? இன்னும் 3 தான் இருக்கான். எனக்கு லைட்டாக போகாம தான் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 13 கிலோமீட்டர் நடக்க. இன்னைக்கு காலையில் ஒன்று சொன்னார், வெள்ளிக்கிழமை எவ்வளோ நடந்தீங்கன்னு. இல்லை இன்னைக்கு விடுமுறை. என்ன அப்படின்னா, என்னுடைய பாலிய நண்பங்க எல்லாரையும் 30 பேர் சேர்த்து வச்சு கிண்டியில் ஒரு டீ கடையில் உட்காந்து காலையில் 5 மணிக்கே போயிடுவோம். நான் நடக்கிற நேரத்தை அங்கே செலவழிச்சிருவேன். இது பாருங்க, இது புது தகவல். எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனுஷன் யதார்த்தமாக இப்படி இருக்க முடியுமா? ஒரு அமைச்சராக இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, தலை எவலியோ அவ்வளி தொண்டேன், தலை எவலியோ அவ்வளி. ஏன்னா இப்போ அண்ணன் அதாவது தளபதி அவர்களையும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஆள், பார்க்க எளிமையா. முதலமைச்சருக்கிற அந்த வேலையெல்லாம் ஜாஸ்தி இருக்கும், இருந்தாலும் பிகு பண்ணுற ஆளுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா நம்ம துணை பார்த்தீங்கன்னா மூத்தவருக்கு இணை அவரும் இதே தான் எளிமை. ஒரு சாதாரண டிஷர்ட்டை போட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு துணை முதல்வர். நீங்கள் இந்தியாவில் பாருங்கள், இப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கிற நீங்கள் பக்கத்தில் தானே ஆந்திரா, அங்கே தானே துணை இணை ஒருத்தர் இருக்கார், துணை முதல்வர். யார்? ஒரு நடிகர். நீங்கள் பவன் கல்யாண்னு ஒருத்தர், நீங்கள் பார்த்துட முடியுமா? நான் திட்டத்துக்காக சொல்ல, நீங்கள் போய் பார்த்து பாருங்கள், 22 யார்டு இருக்கும். ஆனால் நம்ம துணை அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அடுத்து இருக்கிற மாசு மாதிரி. அதாவது நம்ம வீட்டில் ஒருத்தர் அமைச்சராக இருந்தால் எப்படி இருப்பார்? எனக்கு அவர் மேலே ரொம்ப பிரியமே தான். என்னால் உண்மையிலேயே இன்னைக்கு நடக்க முடியல,
எனக்கு வர முடியல. 2 மேடையில் உட்காந்து நான் டீயே சாப்பிட்டதில்லை. எனக்கு தலைவலி, 3 காப்பி அடிச்சிட்டேன். என்ன இந்த லைட்டு வேற நம்மளை கொல்லுது, இந்த குளிர் வேற. என்னை வேற பேசும்போது சொல்லிட்டாரு, இவர் முகத்தில் இருக்க மீசை அளவுக்கு ஈரம் ஜாஸ்தி. நான் பயந்தப்ப எனக்கு தானே தெரியும். நான் அப்படியே குளிர உட்காந்துட்டு இருக்கேன். இவர் இளைய கமன் வேற, இவர் வேற மீசையுடன் இருக்கிறார், ஈரமா இருக்கிறார். எங்க வீரம் நாங்கள் பார்க்க, நாங்கள் பயந்தப்ப எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதாவது பிரணாய விஜயன் கடைசியாக முடிச்சிடுறேன். கேரளாவில் பிரணாய விஜயன் அவர் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கம்யூனிஸ்ட், அதாவது கேரளாவில் ஒரு எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்ச உடனே அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. கூடுதல் வாக்கு பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்காரு. கூடுதல் வாக்கு வாங்கிடுறாரு. பத்திரிக்காரன் போய் கேட்குறான். கேட்ட உடனே அவர் சொன்னாராம், எங்கள் மக்களை இன்னமும் கல்வி அறிவு கொடுத்து நாங்கள் படிக்க வைக்கணும்னு இப்போ தான் தெரிஞ்சது அப்படின்னாராம். எப்படி இது பயங்கர அர்த்தம். அதாவது ஒரு பிஜேபிக்காரன் அதிக கூடுதலாக ஓட்டு வாங்கிட்டாரு. அதுக்கு பத்திரிக்காரன் கேட்குறான், எங்கள் மக்களுக்கு கல்வி அறிவு இன்னும் வேணும், நாங்கள் அதை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டார் அப்படின்னு சொன்னாராம். இங்கே கல்வி அறிவு அதிகமாக இருக்கிற மாநிலமே நம்ம மாநிலம்தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மம் இல்லை, 8 ஜென்மம் இருந்தாலும் நீங்கள் பிஜேபி இல்லை, ஆர்எஸ்எஸ்ல அவங்க அப்பா இருந்தாலும் இங்கே உள்ள கால் பதிக்க முடியாதுங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.